என்னதான் முல்லா உலக புகழ்பெற்ற அறிஞரா இருந்தாலும், அவரோட கூட வாழ்ந்த அவருடைய மனைவி கொஞ்சம் முட்டாள்தனமா தான் நடந்துக்கிட்டாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துன்னா, அந்த பிரச்சனை எதனால ஏற்பட்டுச்சு? அதை எப்படி தீர்க்கலாம்னு யோசிக்காம, ஐயோ! பிரச்சனை வந்துடுச்சு. எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் சமைக்கும்போது பால் பொங்கி வழிய ஆரம்பிச்சது. அடடா! பால் பொங்கி வீணா போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு அழுதாங்க. அப்ப அங்க வந்த முல்லா அந்த அடுப்புல இருக்கிற ஒரு விறகு கட்டைய வெளியிலே எடுத்தாரு. தீ குறைஞ்சு பால் பொங்குறது நின்னுடுச்சு. சின்ன பிரச்சனைய கூட பார்த்து பயப்படுற குணத்தை மாத்தணும்னு நினைச்சாரு முல்லா. மறுநாள் காலையில வைக்கோல் கட்டுகளுக்கு நடுவுல எதையோ தேடிக்கிட்டு இருந்தாரு முல்லா. அப்ப அங்க வந்த முல்லாவோட மனைவி, முல்லா இப்ப என்னத்த தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு முல்லா சொன்னாரு, பீரோ சாவிய தொலைச்சிட்டேன். அதான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. உடனே அவங்களும் முல்லா கூட சேர்ந்து காணாம போன சாவிய தேட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நேரம் தேடியும் சாவிய கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் முல்லா கிட்ட கேட்டாங்க, ஆமா சாவிய எங்க தொலைச்சீங்க அப்படின்னு. அதுக்கு முல்லா சொன்னாரு, நான் நம்ம வீட்டு வாசல்ல தான் சாவிய தொலைச்சேன் அப்படின்னு. உடனே முல்லாவோட மனைவிக்கு கோபம் வந்துடுச்சு. சாவிய வீட்டு வாசல்ல தொலைச்சுக்கிட்டு வைக்கோல் கட்டு பக்கம் தேடுனா எப்படி கிடைக்கும்னு கேட்டாங்க. அதுக்கு முல்லா சொன்னாரு, வீட்டு வாசல் ரொம்ப இருட்டா இருக்கு. இங்கதான் நல்ல வெளிச்சமா இருக்கு. அதான் இங்க தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அதை கேட்ட முல்லாவோட மனைவி, ஏன் இப்படி முட்டாள் மாதிரி பேசுறீங்கன்னு கேட்டாங்க. அப்பத்தான் முல்லா சொன்னாரு, இது மாதிரிதான் நீ தினமும் நடக்கிற பிரச்சனைய பார்த்து பயந்து பிரச்சனைக்கு முடிவு கண்டுபிடிக்க மாட்ற. இது மாதிரி நடக்க கூடாதுன்னு சொன்னாரு. அவங்க ஒய்ஃபுக்கு இப்பதான் புரிஞ்சது. ஆமா, நம்ம சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்து பயப்படுறோமே ஒழிய அதற்கான தீர்வு என்னன்னு யோசிக்க மாட்டேங்கிறோம். ஒரு பிரச்சனையை கண்டா அதற்கான தீர்வு என்னன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவங்க முல்லாக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க.